365 நாள் தொடர்ந்து பணம் சேமிக்கிறத ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணேன். அதில் நேத்தோட 7 டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த 1 வீக்கான வீடியோ தான் இது. இந்த 1 வீக்கில் நான் எவ்வளோ சேமித்தேன் அப்படின்னா 480 ரூபா சேர்த்து வச்சேன். இதுக்கு முன்னாடியுமே நான் அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன். பட் அது எப்போயாச்சும் ஒரு டைம் தான் போடுவேன். பட் இந்த டைம் ரெகுலராக பண்ணி பார்க்கலாம். அது ₹1 இருந்தாலும் சரி, ₹100 இருந்தாலும் சரி, நம்ம இது தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். 7 நாளுமே ஒர்க்கு அது இது இருந்தாலுமே இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எல்லா நாளுமே கம்ப்ளீட் பண்ணேன். பணம் சேமிக்கிறத விட அந்த பணம் சேர்த்து வச்சதை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மளே சம்டைம் பத்திரமா எடுத்து வச்சுருப்போம், ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கும். அது வெளியில் இருந்தும் நம்ம வீட்டுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்மளோட திங்ஸை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கொலுசாக இருக்கட்டும், கம்மலாக இருக்கட்டும், அதெல்லாம் லைட்டாக லூஸ் ஆச்சுன்னா நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு இருப்போம். அது ஏதோ ஒரு நாள் கழண்டு கீழே விழுந்திருக்கும். சில பேர்த்துக்கு அது கிடச்சிருக்கும், சில பேர்த்துக்கு அது கிடைக்காமலே போயிருக்கும். ஒரு வேளை வேறு யாருக்காச்சும் கிடச்சி அது நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலுமே யாருக்கு நாம் தான் அந்த திங்ஸை வச்சுருந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் கொடுப்பாங்க. இல்லைங்கிற பட்சத்தில் அது அவங்களே வச்சுப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வாங்கின திங்ஸ் போகும்போது இப்போ கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நம்ம பணம் சேமிக்கிறத விட ஒரு திங்ஸை காயினாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும் வாங்கி சேமிக்கிறத விட அதை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.